விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. அண்மை செய்தி. சென்னை ஆவடி அருகே துப்பாக்கி முனையில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொள்ளையர்களை பிடிக்க 6 தனிப்படையானது அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், இந்த 6 தனிப்படை மூலமாக எத்தனை அதிகாரிகள் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள்? கொள்ளையர்களை பிடிப்பதற்கான பணி எந்த மட்டத்தில் இருக்கிறது? வணக்கம். ஆவடி அருகே முத்தா புதுப்பேட்டையில பட்டப்பகல்ல துப்பாக்கி முனையில் ஜுவல்லரி கடையில் 1.5 கோடி நகம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட குற்றவாளி புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை எல்லியம் நகர் பகுதியில் வசித்து வருவர் பிரகாஷ். இவர் அதே பகுதியில கிருஷ்ணா ஜுவல்லரி நகைக்கடை நடத்தி வராரு. இந்த நிலையில இன்று வழக்கம் போல நகைக்கடையை திறந்து வந்திருக்காரு. அப்போது மதிய வேளையில கடைக்கு வந்த 4 மர்ம நபர்கள் பிரகாஷிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பிரகாஷிடம் நகைகளை கொடுக்கும்படி கேட்டிருக்காரு. பிரகாஷ் நகைகளை கொடுக்க மறுக்கவே துப்பாக்கியை காட்டி கைகளை கட்டி போட்டுவிட்டு லாக்கர் அறைக்கு கூட்டி சென்று தாங்கள் கொண்டு வந்த பையில் நகை, 5 லட்சம் ரூபாய் பணம், ஐபோன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தயாராக இந்த காரில் தப்பி சென்றிருக்கிறார்கள். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த முத்தா புதுப்பேட்டை காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டார்கள். முதற்கட்டமாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதற்கிடையில சம்பவம் அரங்கேறிய நகைக்கடை அருகில் ஆவடி மாநகர காவல் கூடுதல் ஆணையர் ராஜேந்திரன், துணை ஆணையர் ஐமன் ஜமால் உள்ளிட்ட அதிகாரிகள் நகைக்கடை உரிமையாளரும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். தொடர்ந்து கொள்ளை விவகாரம் குறித்து கண்டறிய தற்போது 6 தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்கள் அடையாளம் காணும் முயற்சியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். கொள்ளைக்கு பயன்படுத்திய வாகனத்தின் எண் கண்டறியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழல்ல பட்டப்பகல்ல துப்பாக்கி முனையில் ஜுவல்லரி கடையில் 1.5 கோடி நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட குற்றவாளிகளின் புகைப்படமானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் 4 பேர் துப்பாக்கிகளுடன் 4 பேர் உரிமையாளரை துப்பாக்கி முனையில் மிரட்டி நகை பணம் பறித்துக் கொண்டு செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்டது வட இந்தியர்கள் என நகைக்கடை உரிமையாளர் தெரிவித்த நிலையில அதன் அடிப்படையிலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. விரைவாக கொள்ளையர்கள் பிடிப்பவர்கள் என போலீஸ் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.